வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அண்டர் ரேட்டட் தமிழ் டப்டு சாங்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்ட் 1லேயே வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் இந்த பாட்டை விட்டுட்டீங்க ப்ரோ, அந்த பாட்டை விட்டுட்டீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் இந்த ராதேஷாம் திரைப்படத்தில் வந்துட்டு நான் ஆகூஹிலே அப்படிங்கிற சாங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஹோல் ஆல்பமுமே அந்த படத்தில் சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த உன்னாலே சாங், திரையோடு தூரிகை, அப்புறம் ரேகைகள், இந்த மாதிரியான பாடல்களெல்லாம் அந்த ஆல்பமில் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே இப்போ போயிட்டு கேட்டு வந்தேன். நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் நான் போய் கேட்டேன். ஆக்சுவலாக எல்லா சாங்குமே அந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஏன் நான் ஆகூஹிலே மட்டும் சொல்லியிருந்தேன்னா, அந்த பாட்டு என்னமோ தெரில, நான் ரிப்பீட் மோடில் கேட்டு வைப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அந்த ஒரு சாங்கை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மற்ற சாங்ஸை நான் கண்டுக்காம விட்டேன். பட் மற்ற சாங்ஸுமே வந்துட்டு அண்டர் ரேட்டட் சாங்ஸாக தான் அந்த ஆல்பமில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி அனிமல் திரைப்படத்தில் போகாதே அப்படிங்கிற சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் அதே படத்தில் இன்னொரு பாட்டான நீயன் உலகம், அந்த சாங் ஒரு அப்பா சாங், அந்த சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த பாடலையும் போய் கேட்டேன், நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி வாங்க நண்பர்களே, இதே மாதிரி இன்னும் சில பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாட்டு, இந்த பாட்டை நான் எப்படி பார்ட் 1ல் மிஸ் பண்ணேன்னு நினச்சா எனக்கே ஒரு மாதிரி காண்டாகுது. அது என்னன்னா, தூம் 3 திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த ஒரே ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பாடல் தான். நீ சில்லென்ற சிரிக்கிறாய் காணவில்லை நான். அந்த வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ தூம் 3 சாங்ஸ்லாம் எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அட இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னோட சைல்டுஹுட்டில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் இந்த ஒரே ஒரு பார்வை தந்தாய் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலை பாடியவர் நம்ம மோஹித் சௌஹான் அவர்கள் தான். அதே மாதிரி லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம பா விஜய் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அவ்வளோ சூப்பரான ஒரு லவ் சாங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ வரைக்குமே அண்டர் ரேட்டடாகவே இருக்குங்க. இந்த பாட்டை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தின அந்த நல்லுள்ளங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்துலையுமே எல்லா தமிழ் சாங்ஸுமே சூப்பராக டப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் கூட ஒரு பயங்கரமான சாங்காக இந்த ஒரே ஒரு பார்வை சாங் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக ஹாப்பி நியூ இயர் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த மனமே வாவா அப்படிங்கிற இந்த சாங் தான். மனமே வாவா மனமே வாவா. ஸோ இந்த ஒரு பாடலை நம்ம நீட்டி மோகன் அவர்கள் மற்றும் விஜய் பிரகாஷ் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸுமே நம்ம பா விஜய் அவர்கள் தான். ஸோ இந்த பாட்டு ஹிந்தி வெர்ஷன் எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக தமிழ் வெர்ஷனுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னோடு வெயில் காலமா நிலாவை வெயில் சேருமா. ஸோ இந்த ஹாப்பி நியூ இயர் திரைப்படத்தில் மற்ற பாடல்களையுமே நான் கேட்டேன். பட் அதெல்லாமே எனக்கு இம்ப்ரெசிவாக தெரியல. ஆனால் இந்த மனமே வாவா சாங் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். நிறையா வாட்டி திருப்பி நான் கேட்டிருக்கேன். நிறையா வாட்டி யோசிச்சதுமே உண்டு, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது இந்த பாட்டு வந்துட்டு ஏன் ட்ரெண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சாங்கை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு வேளை கேட்கலன்னா ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, எடுத்த உடனே அடிக்ட் ஆயிருவீங்க. அதாவது இந்த கேட்கலாம் அடிக்ட் ஆகிற மாதிரிலாம் இந்த பாட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே அடிக்ஷனை உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த மனமே வாவா சாங். ஆசை ஆசை துளி நெஞ்சில் ஒரு ரங்கோலி, நானே காதல் தோழி ஆசை வரும் தென்றல் சொல்லி. அடுத்ததாக வந்துட்டு நம்ம தசரா திரைப்படத்தில் வந்த இந்த தீக்காரி அப்படிங்கிற இந்த சாங் தான். தீக்காரி தூரமாக்கிரியாடி. நம்ம நண்பர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இந்த சாங்கை கேளுங்க, ரொம்ப சூப்பரான ஒரு சாங்கு, அண்டர் ரேட்டடாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த சாங்கை போய் கேட்டால் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ரெட்ரோ திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த கண்ணாடி பூவே சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைப்லேயே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக் தான். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தான் இந்த பாட்டையுமே பாடியிருக்காரு. நம்ம விவேக் அவர்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அதே வைப்பில் இருந்துச்சு. நேத்து நான் பார்த்தனே இந்த காயம் இல்லையே. அண்ட் இதுவுமே வந்துட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்காக தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நம்ம அந்த கண்ணாடி பூவே சாங்கை எந்த அளவுக்கு கொண்டாடணும், அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த பாட்டுக்கு எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு சாங் தான் அந்த தீக்காரி சாங்குமே. அது கேட்டாவே தெரியும், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்பே தெரிஞ்சிடும். பட் இந்த சாங்கை இன்னும் யாருமே செலிப்ரேட் பண்ணாமல் பெருசாக வைரலாக்காமே வச்சிருக்காங்க. பாசமா வந்தவன் பாதியில் மறக்கிறான். ஆனால் இதே படத்தில் மைனர் வேட்டி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அது தமிழ்லேயே சூப்பராக இருக்கும். அந்த பாட்டை வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இந்த தீக்காரி சாங்குமே நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் விட்டதுனாலேயே வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டட் சாங்காகவே மாறிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்ததாக நம்ம கிங்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அண்ணானு நானே அப்படிங்கிற இந்த ஒரு சாங் தான் இருக்குது. சின்ன கன ஒன்று கலைஞ்சே போக
கண்ணு முன்னையே மறைஞ்சு போக. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஊரில் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பாடல்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி அம்மா பையன் சென்டிமெண்ட் பாட்டு, அப்பா பையன் சென்டிமெண்ட் பாட்டுலாம் இருக்கும். ஆனால் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் பாட்டு வந்துட்டு ரொம்ப ரேரு. ஏதோ 1-2 படத்தில் தான் நம்ம ஊரில் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த அண்ணானு நானே அப்படிங்கிற இந்த சாங் வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் பாட்டு தான். நம்ம அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வந்த பாட்டு. ஸோ இந்த ஒரு பாட்டை சஞ்சித் ஹெக்டே அப்படிங்கிறவர் பாடியிருப்பார். லிரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சுப்பா அவர்கள் எழுதியிருப்பார். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு லவ் சாங் இருக்குது. அந்த சாங்குமே அண்டர்ரேட்டடான சாங் தான். ஆனால் எனக்கு என்னமோ இந்த அண்ணானு நானே இந்த சாங் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ணான்னு நானே சொல்லும் முன்னாலே. ஆனால் இது ஏன் வைரல் ஆகலை? ஏன்னா எத்தனை வீட்டில் அண்ணன் தம்பிங்க இருக்கீங்க, ஒருத்தனு கூட இந்த பாட்டை ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு தோணல. இந்த ரத்தமாரே சாங்கெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு நம்ம ஊரில், அதுக்கு ஈக்குவலாக ட்ரெண்ட் ஆக வேண்டிய பாட்டு தான் ஒரு அண்ணன் தம்பி பாட்டு. ஆனால் அண்டர் ரேட்டட் ஆக்கி விட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம ஜவான் திரைப்படத்தில் வந்த இந்த சிங்கமே சிறை பூவே அப்படிங்கிற இந்த ஒரு சாங் தான் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜவான் திரைப்படத்தில் மற்ற பாடல்களெல்லாம் மேக்ஸிமம் ஹிட் தான். இந்த வந்த இடம் ஏங்காடு, அதுக்கப்புறம் ஹையோடா, அப்புறம் ராமையா வஸ்தாவையா, இந்த பாடல்களெல்லாம் பயங்கரமான ஹிட் ஆச்சு. ஆனால் இந்த சிங்கமே சிறைப்புவே சாங்கை ட்ரோல் பண்ணானுங்க. ஏன் தெரியுமா ட்ரோல் பண்ணாங்க? அதுக்கு காரணம் நம்ம அட்லி அவர்கள் தான். ஏன்னா இந்த பாட்டில் நம்ம தீபிகா படுகோன் அவர்கள் ஜெயிலில் இருப்பாங்கல்ல, ஜெயிலே வந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஜெயிலே வந்துட்டு அவங்களுக்கு வளகாப்பெலாம் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாரு. அந்த சீனெல்லாம் பார்த்துட்டு இந்த விஷுவல்ஸை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டை மறந்துட்டாங்க எல்லாருமே. பாட்டு எவ்வளோ அருமையாக இருக்குங்கிறத விட்டுட்டு என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணியே அந்த பாட்டை அண்டர் ரேட்டட் ஆக்கி விட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பாட்டை பாடியவங்க நம்ம தீப்தி சுரேஷ் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த பாட்டினுடைய லிரிக்ஸை நம்ம விவேக் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த பாட்டு எப்படி எழுதியிருப்பாங்கன்னா தன்னுடைய மகனுக்காக பாடுற மாதிரி இருக்கும், தன்னுடைய கணவனுக்காக பாடுற மாதிரியுமே இருக்கும். ஆக்சுவலாக அப்பா ஷாருக்கான வந்து துரோகின்னு சொல்லி முத்திர குத்திருப்பாங்கல்ல, அந்த உண்மையெல்லாம் ஒரு நாள் தெரிஞ்சு உன்னை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கணவனுக்காக பாடுற மாதிரியும் இருக்கும். ஜெயிலில் பிறந்த குழந்தை இவனை இப்போ ஏளனமாக பார்த்தாலும் ஒரு நாள் இவனையுமே கொண்டாடுவாங்கங்கிற மாதிரி கணவனுக்கும் பொருந்தி மகனுக்கும் பொருந்துற மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாடியிருப்பாங்க. அப்புறம் இந்த பாட்டு அப்படியே மென்மையா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு கூஸ் பம்ஸான பிஜிஎம் போட்டு ஒரு மாதிரி பேட்ரியாட்டிக்கா மாத்தி விட்டுருப்பாங்க பாருங்க. அந்த மொமெண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவுமே இந்த சிங்கமே சிறைப்புவே சாங் பயங்கர ஒரு கோட்டடான சாங் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை ட்ரோல் பண்ணதுக்கு காரணம் அந்த ஜெயிலுக்குள்ள வளகாப்பு நடத்தினதுனால தான். அடுத்ததாக வார் 2 திரைப்படத்தில் வந்த உலகென உருவெடுத்தாய் அப்படிங்கிற இந்த ஒரு சாங் இருக்கு. ஸோ இந்த சாங்கை நம்ம மதன் கார்கே அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா இந்த பாட்டில் வரக்கூடிய நம்ம கியாரா அட்வானி இருக்காங்கல்ல, அவங்களுடைய லிப்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருப்பாரு, தமிழ் லிரிக்ஸ். நம்ம மதன் கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா ஏனாதானெல்லாம் டப் பண்ண மாட்டாரு. ஸோ பாட்டினுடைய சிச்சுவேஷனு, அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதையோட எப்படி ஒப்பிட்டு எழுதலாம், அப்புறம் அந்த ஆக்டர்ஸுடைய லிப்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம மதன் கார்கே அவர்கள். இந்த RRR திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கொமுரம் பீமானோ அப்படிங்கிற அந்த ஒரு சாங்கை ஃபர்ஸ்ட் கொமுரம் பீமானே அப்படின்னு தான் எழுதியிருந்தாரு. பட் அந்த லிப்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொமுரம் பீமானோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினதாக அவரே சொல்லியிருக்காரு. நான் குமரம் பீமனேன்னு போட்டிருக்கணும். குமரம் பீமடு தான், குமரம் பீமடுன்னு போகுது. அந்த ஊ போகும்போது என்னால் போட முடியாது. அவங்ககிட்டே அவன் தேர்ட் பர்சனாக அவனை வச்சுட்டு பேசிட்டு பாட்டு முழுக்க குமரம் பீமன் மண்டி இடுவானோ. ஸோ இந்த மாதிரி தமிழ் லிரிக்ஸ் தானே ஏதோ ஒன்று போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம மதன் கார்கே அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞனுடைய படைப்பில் வந்ததுனாலேயே இந்த உலகென உருவெடுத்த சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பாட்டை பாடினவங்க நம்ம ஷஷ்வந்த் சிங் மற்றும் நிகிதா காந்தி, இவங்க 2 பேரும் தான் அந்த பாடலை பாடியிருப்பாங்க. ஒரு சூப்பரான லவ் சாங், அதுவும் தமிழ் வெர்ஷனுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே வார் 2 திரைப்படத்தில் கலாபக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாட்டையுமே நம்ம மதன் கார்கே அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. ஆனால் வந்து நெஞ்சில் ட்ரம் இருக்கு, காலுக்கு காது இருக்குங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாரு. என்னோட நெஞ்சில ட்ரம் இருக்கு, உன்னோட காலுக்கு காது இருக்கு. ஸோ இந்த சாங் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிக்கல. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ட்ரோல்லாம் பண்ணாங்க. எனக்குமே வந்துட்டு அந்த லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டுருக்கலாமோங்கிற ஃபீல் தான் இருக்கு. பட் இந்த உலகென உருவெடுத்த ஒரு அண்டர்ரேட்டட் சாங் தான். இந்த கலாபக்காரா சாங் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல நம்ம தங்கல் திரைப்படத்தில் வந்த யுத்தம் சாங் தான் வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த ஒரு சாங்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டார். ஆக்சுவலாக இந்த சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இல்லை, தமிழ் வெர்ஷன் வந்துட்டு இல்லை. ஸோ தமிழ் வெர்ஷனில் மற்ற பாடல்களெல்லாம் இருக்குது இந்த படத்தில். பட் இந்த யுத்தம் சாங்கினுடைய அஃபிஷியல் வீடியோ சாங் வந்துட்டு யூடியூப்ல இல்லை. ஸோ இந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் எழுதினவர் நம்ம ராஜேஷ் மலர்வண்ணன் அவர்கள். அதே மாதிரி இந்த பாட்டை பாடியவர் தலீர் மெஹன் அப்படிங்கிறவர் தான். ஆக்சுவலாக அவருடைய வாய்ஸுக்கு இந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். கருவறை முதலாய் கல்லறை வரையில் போராட்டமே, அதை வென்றிடுவோமே, யுத்தம் யுத்தம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மற்ற பாடல்கள்லாம் படத்தோட பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். பட் இந்த யுத்தம் சாங் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஜிம்மில் போட்டு கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு பாட்டுன்னு தான் சொல்லணும். மோட்டிவேஷனலான பாட்டு. இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக 2 கோடி பேராவது இந்த பாட்டை பார்த்துருப்பானுங்க யூடியூப்ல. ஆனால் ரிலீஸே பண்ணாமல் அண்டர் ரேட்டட் ஆக்கி வச்சிருக்கானுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஆல்பமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் தமிழ் வெர்ஷன். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அது. சைல்டுஹுட்டில் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அது என்ன திரைப்படம்னா நம்ம கிறிஷ் திரைப்படம் தான். இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டுமே வந்து கோட்டடான சாங்ஸ் தான். ஸோ முதல்ல ஒரு அழகான லவ் சாங் இருக்கும், சாராராரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டை பாடினவங்க நம்ம உதித் நாராயணன் மற்றும் நம்ம ஸ்ரேயா கோஷல் அவர்கள் தான். அவ்வளோ சூப்பராக இந்த பாட்டை பாடியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அண்ட் லிரிக்ஸிஸ்ட் வந்துட்டு பூஷன் அப்படிங்கிறவர் தான். ஆக்சுவலாக இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களுக்குமே அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பார், தமிழ் லிரிக்ஸ். அண்ட் இந்த சாராராரா சாங் வந்துட்டு ஒரு சூப்பரான லவ் மெலோடி சாங் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அண்ட் இதே படத்தில் 2வது பாடலாக வரக்கூடிய இந்த தேனு வடிக்கும் பாசா கதையை கேளுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அந்த பாடலை பாடினவங்க நம்ம சோனு நிகம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் தான். 2 பேருமே சூப்பராக பாடியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டுக்காக நான் இந்த பாடல்களெல்லாம் ரிசர்ச் பண்ணி கேட்குறப்போ அப்படியே என்னுடைய சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் அப்படியே வந்துட்டு போச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த பாடல்களை எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு தாங்க நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பாட்டு என்னுடைய பர்சனல் ஃபேவரட் இந்த படத்தில் அப்படின்னா தில் இல்லையா அப்படிங்கிற இந்த சாங்கு. ஸோ இந்த ஒரு பாடலை பாடியவர் குணால் கஞ்சாவாலா அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் யாருலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய பேர்லேயே கஞ்சா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய வாய்ஸுமே பயங்கர போதை ஏற்றக்கூடிய ஒரு வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ இந்த ஆல்பம்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டு ரிப்பீட் மோடில் கேட்கக்கூடிய பாட்டுனா இந்த தில் இல்லையா சாங் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த ஆல்பம் வந்துட்டு அண்டர் ரேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாடல்களெல்லாம் 2 மில்லியன் வியூஸுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அப்போவே இவ்வளோ வியூஸ் போகிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அப்படி பார்த்தா இதெல்லாம் அண்டர் ரேட்டட் சாங்ஸா இல்லை அப்போவே ஹிட்டான பாடல்கள் தானா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நாம தமிழ் டப்டு அண்டர் ரேட்டட் சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இதில் ஏதாச்சும் விட்டு போயிருந்தா கூட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.